லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். என் உயிர் போற வரைக்கும் அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். உன் இஷ்டத்துக்குலாம் முடிவெடுக்க முடியாது. ஆதிரா ஏன் பொண்ணு. ஆதிரா வேணா ஓ பொண்ணா இருக்கலாம், ஆனா அவ வாழ்றது என் குடும்பத்துல. என் குடும்பத்துல நான் தான் முடிவெடுப்பேன். அகல்யா, உன் குடும்பம் வேற எங்க குடும்பம் வேறன்னு ஏன் பேசுற? நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் தானே. எதுக்கு திரும்ப திரும்ப பழசையே பேசிட்டு இருக்க? பழசுதான் நிரந்தரம். சுவத்தை இடிச்சுட்டா நம்ம ஒண்ணாயிட முடியுமா? நமக்குள்ள கண்ணுக்கு தெரியாத சுவரு ஆகாசத்து வரைக்கும் ஒசந்து நிக்குது. அத கடைசி வரைக்கும் இடிக்க முடியாது. இவ ஒரு லூசு. இவகிட்ட பேசி ஜெயிக்க முடியாது நான் சொன்னேன்ல. பாத்து எப்படி பேசுறானே. செவுரு ஆகாயம் வரைக்கும் இருக்குதான். அகல்யா, உன் வழிக்கே நான் வரேன். உன்கிட்ட கேட்டா திருமாறன் சோத்த உடைச்சா? அதனால அதே மாதிரி உன்கிட்ட கேட்காமலையே ஆதிராவோட ஒன்னாயிட்டானா என்ன பண்ணுவ நீ? அப்படி ஒரு விஷயம் நடக்காதுதான். ஆனா அப்படி ஒரு சூழ்நிலைய நம்ம குழந்தைங்களுக்கு நாமளே கொடுத்துடக்கூடாது. ஐயோ, இவங்க பேசி பேசி அகல்யா அண்ணியோட மனசை கலைச்சிருவாங்க போல இருக்கே. சாருமதியை விட ஆதிரா உனக்கு 100 மடங்கு நல்ல மருமகளா இருப்பா. அதனால நீ எதையும் யோசிக்காம நான் சொல்றதுக்கு சரின்னு சொல்லு. முடியாது, முடியவே முடியாது. நீங்க என்னதான் ராமாயணம் பேசினாலும் நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். இப்படியா அவங்க காலம் முழுக்க இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? ஆமா, அப்படி கூட பண்ணுவேன். உன்னால என்ன பண்ண முடியும்? உன்கிட்ட எல்லாம் பேசவே முடியாது. ரொம்ப லேட்டா தெரிஞ்சுக்கிட்டேன். முதலையே தெரிஞ்சுக்கிட்டா இவ்வளவு நேரம் பேசி இருக்க மாட்டல்ல. இங்க பாரு அகல்யா, திருமாறன் நல்லா இருக்கணும்னு கொஞ்சமாவது என்ன இருந்துச்சுன்னா நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்ட. நீங்க என்னதான் என்ன தூண்டி விட்டாலோ என்னோட மனச மாத்த முடியாது. கடைசியா நீ என்ன சொல்ல வர? நீங்க நினைக்கிறது இந்த ஜென்மத்துல நடக்காது, நடக்கவும் நான் விட மாட்டேன். எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சிடலாம். எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறது? சீக்கிரம் வரமாட்டியா? அம்மா சொன்னதும் கிளம்பிட்டம்மா. ஊர் முழுக்க உன் முகத்தை போஸ்டர் அடிச்சு ஒட்டிருக்காங்க, பாத்தியா இல்லையா? ஆத்துல விழுந்தவனை காப்பாத்த போனவனும் வெள்ளத்துல போன மாதிரி அவளுக்காக 1.5 வாழ்க்கையும் தொலைச்சிட்டு நிக்கிறேன். மானம் போகுதுரா. உன்னால நானும் வெளியே தலை காட்ட முடியல. கேக்குறவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லவும் முடியல. இப்ப என்ன திட்டுறதுக்கு தான் வர சொன்னீங்களா? இந்த ரோசத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இந்த வர்றா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. அந்த சாருமதியை இதுக்கு மேலேயும் கூட்டிட்டு சுத்துறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. அம்மா, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? அவ மூலமா நமக்கு பணம் வரும்.
அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுத்து தான் போகணும். உனக்கு இன்னும் நிலவரம் புரிய மாட்டேங்குதுடா அகிலா. உன்னைய போலீஸ் தேடுது. இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்து அவளை நீ நடிக்க அனுப்பி அதுக்கப்புறம் 4 காசு பாக்குறதுக்குள்ள 5-10 வருஷம் தாண்டி போயிடும். எல்லாத்துக்கும் மேல அவ இப்படி காலை உடைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு கிடக்கா. மருத்துவ செலவு பண்ணி மத்த செலவெல்லாம் பண்ணி கரை சேர்த்து கொண்டு வரதெல்லாம் நடக்கிற காரியமா? இங்க பாரு அகிலா, நான் சொல்ற மாதிரி கிராமத்துக்கு பஸ் ஏறிடு. அங்க ஒன்ற மாமன் இருக்கான். அவங்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சும்மா ஒண்ணும் இல்ல, அவன் 60 ஏக்கர் சொத்துக்காரன். அவன் பொண்ணை உனக்கு கட்டித்தர சம்மதம்னு சொல்லிட்டான். கல்யாணம் கட்டின கையோட நிலத்தையும் சொத்தையும் பார்த்துக்கிட்டு நிம்மதியா இரு. அம்மா என்னம்மா இப்படி சொல்றீங்க? இதுதான்டா கடைசி வாய்ப்பு. இப்ப வாச்சும் அம்மா சொல்றத கேளுடா. அம்மா உனக்கு கெட்டதாடா சொல்லுவேன். அப்படி இல்லம்மா, நான் சாருமதியை வச்சு என்னென்னமோ பிளான் பண்ணிட்டு இருக்கேன். உன் பிளான ஒண்ணும் நான் குத்தம் சொல்லல. ஆனா அது மூலமா உன்னால எதுவும் காசு பார்க்க முடியாதுடா. காலமும் வயசும் போனா திரும்ப வராது. இருக்கும் போதே வாழ்ந்துக்க, அதத்தான் அம்மா சொல்லுவேன். நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும்டா அகிலா. அந்த சாருமதி என்ன பண்றதுன்னு நான் உனக்கு ஒரு வழி சொல்றேன். அதுக்கு தான் நான் அவரை வர சொல்லியிருக்கேன். சார் இங்க வாங்க. நம்மளோட நல்ல நேரம் சாருமதி இவர் வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. அவளை கண்ணுல காட்டினா காசை கையில வச்சிருவாரு. $10 லட்சம் மொத்தமா வாங்கிடலாம். என்ன சொல்ற? நீங்க பக்குவமா பேசி கூட்டிட்டு வந்துருங்க சார். மத்ததை நான் பாத்துக்கிறேன். நானு அப்பா அம்மா 3 பேரும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு சொல்லி பார்த்துட்டோம். அகல்யா காதுல போட்டுக்கவே இல்ல. கடைசி வரைக்கும் முடியாதுங்கிற வார்த்தைய மாத்தி கூட பேசல. அப்பா டென்ஷன்ல சண்டை கூட போட்டு பார்த்தாரு. ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என் பொண்ணோட வாழ்க்கைய நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கொற்றவை. இது பேசி தீக்கிற விஷயமே இல்ல, தீர்த்துட்டு பேசுற விஷயம். இந்த பிரச்சனைய ஏன் ஸ்டைல்ல தான் முடிவுக்கு கொண்டு வர முடியும். நீங்க பேசாம மொத்தமா குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நான் சொன்ன இடத்துக்கு கிளம்பி வந்துருங்க. எல்லாரும் ஒரே இடத்துக்கு வாங்க, நான் பாத்துக்கிறேன். குடும்பம் ஒண்ணானதே பெரிய ஆச்சரியம். இதுல எல்லாரும் ஒத்துமையா கிளம்பி ஒரு இடத்துக்கு வரணுங்கிறது நடக்கிற காரியமா? மனைவி சொல்லே மந்திரம்னு கேள்விப்பட்டது இல்லையா? ஆதிராவை வச்சு திருமாறனை கூப்பிடு, அவன் வருவான். அதுக்கப்புறம் அகல்யா வந்தா என்ன, வராட்டி என்ன? அகல்யா வரமாட்டான்னு நீ நம்புறியா? திருமாறனும் ஆதிராவும் ஒன்னா பேசுறாங்கன்றத பார்த்தாலே அகல்யா சும்மா இருப்பாளா? மகனோட சாந்தி முகூர்த்தம் அம்மாவோட ஆசீர்வாதம் இல்லாம நடக்கலாமா? வரட்டுமே, அகல்யா வரணும்னு தானே நானும் எதிர்பார்க்கிறேன். எதிர்ப்பு இருந்தாதான் வெற்றிக்கு மரியாதையே. எனக்கு இப்பவே எல்லாமே நல்லபடியா முடிஞ்ச மாதிரி சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத, கொஞ்சம் சந்தோஷத்தை மிச்சவே. அப்புறம் ஆதிரா கிட்ட பேசி காரியத்தை ஆக வேண்டியத பாரு. நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன். சரி, நான் வைக்கிறேன். என்ன சுபத்ரா தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்க? கொற்றவை கிட்ட பேசினேம்மா. கொற்றவை கிட்டயா? அவ பேரை கேட்டு ரொம்ப நாளாச்சே. எப்படி இருக்கா? நல்லா இருக்காமா. வேற என்ன சொன்னா? அவ எதுவும் சொல்லல. நான் தான் நம்ம குடும்பத்து பிரச்சனை எல்லாம் பத்தி வரிசையா சொன்னேன். எல்லா விஷயத்தையும் பொறுமையா கேட்டது மட்டும் இல்லாம ஒரு தீர்வும் சொன்னாமா. நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் ஒரு ரெசார்ட்டுக்கு வர சொல்றா. ரெசார்ட்டா? ஆமாமா, அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒன்னா குடும்பமா தங்கியிருந்தாதான் நம்ம பிரச்சனையெல்லாம் சரியாகுமா. அப்படி இல்லைனாலும்
அவளே நேர்ல வந்து தீர்த்து வைக்கிறதா சொல்லிருக்கா. அவளும் வராளா? அவ இல்லாம இல்லையா, அவ நிச்சயம் வருவா. அப்புறம் என்ன, கிளம்பிடலாம். உங்க பேத்தி கிட்ட சொல்லி அவ புருஷன் கிட்ட முதல்ல பேச சொல்லுங்க. அதுக்கு என்ன, இப்பவே சொல்லிடலாம். பாட்டி. ஆதிரா, இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன பாட்டி? நாம எல்லாரும் குடும்பமா எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாம். சுபத்ரா, நீ எங்கன்னு சொன்ன? ரெசார்ட்மா. அந்த மாதிரி இடத்துக்கு போய் ஒரு 2 நாள் தங்கிட்டு வரலாம். அப்பதான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். எத்தனை நாளைக்கு தான் ஒரே இடத்த திரும்ப திரும்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது? திடீர்னு என்ன பாட்டி இப்படி ஒரு பிளான்? இதுக்கெல்லாமா திட்டம் போடுவாங்க? தோணுச்சுன்னா கிளம்பி போக வேண்டியதுதான். நீங்களும் இதுக்கு ஓகே அம்மா? ஆமா, நானும் அம்மாவும் ஏற்கனவே பேசி வச்சிட்டோம். அப்படின்னா நானும் ரெடி தான். எப்ப கிளம்புறோன்னு சொல்லுங்க. திருமாரங்கிட்ட கேட்க வேண்டாமா? அவருமா? பின்ன அவன் வர வேண்டாமா? புருஷன் இல்லாம நீ மட்டும் கிளம்பலான்னு நினைச்சியா? புருஷன் பொண்டாட்டி நீங்க 2 பேரும் ஜோடியா வரணும்னு நினைச்சுதான் நாங்க இத்தனை முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நீ அவருமானு கேட்டுட்டு இருக்க? ஏற்கனவே அத்தை சிடு சிடுன்னு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒத்துப்பாங்களா? அவளை பத்தி உனக்கு என்ன கவலை? நீ சம்மதம் வாங்க வேண்டியது உன் புருஷன்கிட்ட. அவங்கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லி ஒத்துக்க வையே. அதான் உன்னோட வேலை. பாட்டி, அவர் இதுக்கு உடனே சரின்னு சொல்ல மாட்டாரே. அது எங்களுக்கும் தெரியும். நீதான் எப்படியாவது பேசி சம்மதிக்க வைக்கணும். என்ன யோசிக்கிற? உன்னை அவன் பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டான் தானே? ஆமாமா. ஆனாலாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. பொண்டாட்டின்னு சொல்லிட்டான்ல, இனிமே நீதான் அவனை உன் வழிக்கு கொண்டு வரணும். கரைப்பார் கரைச்சா கல்லும் கரையும்னு சொல்லுவாங்கல்ல, புருஷனை கரைக்க முடியாதா என்ன? ஆனா பாட்டி, அத்தை இதுக்கு பெருசா எதிர்ப்பு காட்ட போறாங்க, அது மட்டும் நிச்சயம். நீ திரும்ப திரும்ப எதுக்கு அவளை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க? நீ திருமாரங்கிட்ட மட்டும் இந்த மாதிரி குடும்பத்தோட வெளியில போய் தங்கிட்டு வரலான்ற விஷயத்த சொல்லி கூட்டிட்டு வந்துரு. அகல்யா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னு பாக்கலாம். என்னம்மா, டூருக்கு போறீங்களா? டூர் இல்ல, ரெசார்ட்டுக்கு போலான்னு இருக்கோம். பாரு, என்கிட்ட சொல்லவே இல்ல. நீங்க நான் வரக்கூடாதா? உன்னை யாரு வர வேணான்னு சொல்ல போறாங்க? தாராளமா வா. ஆதிரா, நான் சொன்னத மனசுல வச்சுக்கிட்டு உன் புருஷன்கிட்ட பேசு போ. சரிங்க பாட்டி. எதுக்கு மொத்த ஃபேமிலியும் ரெசார்ட்டுக்கு போகுது? காரணம் இல்லாம பண்ண மாட்டாங்களே. என்னமோ ஒரு ரகசியத்தை மனசுல வச்சுக்கிட்டு இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கும் இந்த மேட்ரை நம்ம அகல்யானி காதுல போட்டு வைப்போம். என்ன சரண்யா? அது அண்ணி, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். என்ன விஷயம்? குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து ரெசார்ட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போறாங்க. ரெசார்ட்டா? அங்க எதுக்கு? எதுக்கு என்னன்னு எனக்கு தெரியாது அண்ணி. அத்தையும் சுபத்ரா அம்மாவும் ஆதிரா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. கடைசியில தான் நானே உள்ள நுழைஞ்சேன். நானும் ஒரு பேச்சுக்கு வரலாமான்னு ஒரு வார்த்தை தான் கேட்டேன். வான்னு சொல்லிட்டு பேச்ச முடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் அண்ணி, இந்த குடும்பத்துல பாட்டியில இருந்து பேத்தி வரைக்கும் எல்லாமே ஒரே ரகம். உள்ள என்ன வச்சிருக்காங்கன்னு முதல்ல தெரியவே மாட்டேங்குது. ஆமா, இப்ப எதுக்கு இந்த பயணம்? அது எனக்கே கரெக்டா தெரியல அண்ணி. ஆனா திருமாறன் கிட்ட ஆதிராவை வச்சு பேச வைக்க போறாங்க.
இத மனசுல வச்சுட்டு பண்ணுன்னு உங்க அம்மாவும் திரும்பவும் அழுத்தம் கொடுத்தாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரெசார்ட்டுக்கு போறதுக்கும் ஆதிரா திருமாறன் கிட்ட பேசுறதுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். திருமாறனுக்கும் ஆதிராவுக்கும் சாந்தி முகூர்த்த வைக்கிறத பத்தி என்கிட்ட பேசினாங்க. அப்ப நாள் குறிக்காம இடத்த மட்டும் குறிச்சிட்டாங்க போல இருக்கு. என்ன சொல்ற நீ? என்ன நீ இது கூடவா உங்களுக்கு புரியல? திருமாறனையும் ஆதிராவையும் ரெசார்ட்டுக்கு கூட்டிட்டு போய் சாந்தி முகூர்த்தம் பண்ண வச்சுட்டா என்ன பண்றது? இப்படி சுத்தி சுத்தி பார்த்தாலும் இதை விட நல்ல காரணம் கிடைக்கவே மாட்டேங்குது. இப்பவே போய் நாங்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு வரேன் பாரு. ஐயோ அண்ணி, உங்ககிட்ட இருக்கிற கெட்ட பழக்கமே இதுதான். எதா இருந்தாலும் காய்ச்சி மூச்சுன்னு கத்தி மாட்டிக்கிறீங்க. அவங்க எப்படி எல்லாத்தையும் காதும் காதும் வச்ச மாதிரி பிளான் பண்றாங்க? உங்களுக்கு ஏன் அந்த சூட்சமும் வர மாட்டேங்குது? ஐயோ, இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? இத கேட்டுட்டு நான் சும்மா இருக்கணுமா? உங்களை நான் சும்மாவே இருக்க சொல்லலையே. ஆதிரா திருமாறன் கிட்ட இத பத்தின பேச்சே எடுக்க கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ அத பண்ணுங்க. இன்னொரு விஷயத்தையும் மறந்துடாதீங்க. நம்ம யோசிக்கிறது ஒரு சந்தேகம் தான். இத வச்சுட்டு யார்கிட்டயும் சண்டை ஆரம்பிச்சிடாதீங்க. அப்புறம் எல்லாமே வேஸ்டா போயிடும். என் மகன் என்ன மீறி எங்கேயும் போக மாட்டா, போகவும் நான் விட மாட்டேன். அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்பதான் எல்லாமே ஒழுங்கா நடக்கும். சரி அனி, நான் வரேன். போதும் போதும் போதும். என்னங்க? சொல்லாதீரா. ரெசார்ட்டுக்கு போலான்னு பாட்டி சொன்னாங்க. ரெசார்ட்டுக்கா? எதுக்கு? பெரிய காரணம்லாம் இல்லைங்க. எத்தனை நாளைக்கு தான் ஒரே மாதிரியே இருக்கிறது? லைஃப்ல ஒரு சேஞ்ச் வேணும்ல. புது இடம், புது காத்துன்னு ஒரு 2 நாளைக்கு ரிலாக்ஸா இருந்துட்டு வரலான்னு ஆசைப்படுறாங்க. நல்லதா ஆதிரா. ஒரே மாதிரி திரும்ப திரும்ப வாழ்ந்தா மூளையே மழுங்கிப்படும் சொல்வாங்க. தெரிஞ்சோ தெரியாமையோ நான் புது புது ஆளுங்களை மீட் பண்றேன், புது புது விஷயங்களை பாக்குறேன். ஆனா நீங்க அப்படி இல்ல. வீட்லயே இருந்து டிவி பார்த்துட்டு ஒரே மாதிரி ரொட்டேஷன் லைஃப்ல இருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு லைஃப் போர் அடிச்சிடும். ஆமா, இந்த அவுட்டிங்க்கு யார் ஐடியா கொடுத்தா? கண்டிப்பா உங்க கிரேட்னு தான் சொல்லணும். தாராளமா நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. போயிட்டு வர்றதா? நீங்க இல்லாம நாங்க எப்படிங்க போறது? நானா? எனக்கு லீவ் கிடைக்காது ஆதிரா. அதுவும் இல்லாம உங்களுக்கு தான் ரெஃப்ரெஷ் தேவைப்படுது. நான் இப்போ வெளியே தானே சுத்திட்டு இருக்கேன். குடும்பத்தோட வெளியே போயிட்டு வர்றதுதான் இருக்கிறதுலயே பெரிய சந்தோஷம். நீங்க தனியா சுத்துறது என்னவோ அதெல்லாம் டியூட்டிக்காக. ஹில் ஸ்டேஷனே போனாலும் நிம்மதி இருக்காது, அலைஞ்சதுதான் மிச்சம். சரி, இப்போ என்னதான் சொல்ல வர நீ? நீங்களும் கண்டிப்பா வரணும். நம்ம எல்லாரும் ஒண்ணு ஜாலியா போயிட்டு வரலாம். நான் வரக்கூடாதுன்னா இல்ல ஆதிரா, எனக்கு உண்மையாவே டைம் இல்ல. நீ தான் பாக்குறல்ல, ஏற்கனவே பொலிட்டிக்கல் கேஸ் 2 வரை பெண்டிங்ல இருக்கு. என்னால நகரவே முடியாது. இந்த பதிலெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். அம்மாவும் பாட்டியும் என்னதான் திட்டுவாங்க. என்னாலதான் உங்களை கூட்டிட்டு வர முடியலன்னு சத்தம் போடுவாங்க. நான் வேணா பாட்டி கிட்ட பேசுறேன். வேண்டாம் வேண்டாம், நானே சொல்லிக்கிறேன். நீங்க வரலன்னு அவங்க கிட்ட நேரடியா சொன்னா அவங்க சங்கடமா நினைப்பாங்க. அம்மா, நீ போறல? நீங்க இல்லாம நான் எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு
என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல ஆதிரா. நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாங்க. உங்க போனை என்கிட்ட கொடுங்க. உங்களுக்காக நான் கமிஷனர் ஆபீஸ்ல பேசி லீவ் வாங்கி கொடுத்துடுறேன். நாம போயிட்டு வந்துடலாம். ஏய் ஆதிரா, உனக்கு என் சீரியஸ்னஸே புரியல ஆதிரா. நீங்க தான் பொண்டாட்டிய புரியாம இருக்கீங்க. கல்யாணம் ஆனதுல இருந்து வெளியே நம்ம எங்கேயுமே போயிட்டு வரல. இப்பவாவது போயிட்டு வரலாமேன்னு ஆசையா கூப்பிட்டா என்னன்னு சொல்றீங்க? ஏய், எங்கடி அவளை கூப்பிடுற? வேலை வெட்டிய விட்டுட்டு உன் கூட சுத்திட்டு இருந்தா வீட்டுக்கு யார் பணம் கொடுக்கறது? இப்ப நாங்க என்ன பேசிட்டு இருக்கோம்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு எது கத்திட்டு இருக்கீங்க? பாத்தியாடா, நான் கத்துறேனா? அவனை அங்க வா இங்க வான்னு தொந்தரவு பண்றது இல்லாம என்னைய அடக்க பாக்குறியா? நான் அவரை ரெசார்ட்டுக்கு போலாம் தான் கூப்பிட்டேன். எதுக்காங்க? இதுக்கெல்லாம பதில் சொல்றது? ஒரு பொண்டாட்டி புருஷனை வெளியே போலான்னு கூப்பிட்டா தப்பா போயிடுமா? இதுக்கு கூட உரிமை இல்லையா எனக்கு இந்த வீட்ல? ஆமா இல்ல. நீ அவனை எங்கேயும் கூட்டிட்டு போக கூடாது. அவனுக்கு ஏற்கனவே நேரம் சரியில்லை. புது இடத்துல வாஸ்து சரியில்லாம தூங்குனா கெட்டது நடந்துரும். உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? எதுக்கு சம்மந்தம் இல்லாம வாஸ்தா அது இதுன்னு இழுக்கிறீங்க? உனக்கு நான் பேசுறது எல்லாமே தேவையில்லாததா தான் இருக்கும். நான் 24 மணி நேரமும் என் பையனோட நல்லதுக்காக தான் யோசிச்சுட்டு இருக்கேன். முதல்ல ஓ மரமண்ணுக்கு எங்க தெரிய போகுது? நீ சும்மா இருடா. அவ என்னமோ திட்டத்தோட தான் உன்னை வெளியில கூப்பிடுறா. இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். புருஷனை வெளியே கூட்டிட்டு போறது கூட திட்டம் போடுவாங்களா? நீங்க அப்படிதான் மாமாவை வெளியே கூட்டு போனீங்களா? பாத்தியாடா அவ என்னெல்லாம் பேசுறான்னு? எல்லாத்துக்கும் நீ குடுக்கற இடம் தான். பொண்டாட்டி மாதிரி தானே சொல்லிட்டு இப்ப பொண்டாட்டின்னு சொல்லிட்டல, அதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா. அவசரப்பட்டு சொவத்தையும் வேற இடிச்சு தள்ளிட்ட. இப்ப பேசுறதுக்கு சொல்லவா வேணும்? இங்க பாருங்க அத்தை, நான் தேவையில்லாம எதையுமே பேசல. அவரும் நானும் வெளியில போறோம், அவ்வளவுதான். கேட்டியாடா கேட்டியாடா? நீ ஒரு வார்த்தை இன்னும் சரின்னு சொல்லல, அதுக்குள்ள முடிவே பண்ணிட்டா. என் மகன் நான் கிழிச்ச கூட தாண்ட மாட்டான். உன் கூட வெளியும் வர மாட்டான். எப்படி வராம போறாருன்னு நானும் பாக்குறேன். ஓ, உனக்கு அவ்வளவு திமிராய் போச்சா? இங்க பாரா திருமாரா, நீ ஏன் பக்கமா இல்ல அவ பக்கமான்னு எனக்கு இப்பவே முடிவு தெரிஞ்சு ஆகணும்.